என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஒருவேளை அவர் இங்கிருந்து என்னை பார்த்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சிடும். சேஷாத்ரி, ஏண்டா இதெல்லாம் செய்யற? அந்த வீட்டுக்கு இவ எதுக்கு இப்ப? பாட்டிமா சொல்றது சரிதானப்பா. இத நீங்களே எடுத்துட்டு போகணும். அம்மா, நான் நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ராதிகா விஷாகா வீட்டுக்கு என்னோட வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. கல்யாணத்தை தான் அவ பார்க்கல, அவளோட சகோதரி வீட்டையாவது பார்த்துட்டு வரட்டுமே. நீ வா ராதிகா. ஒரு நிமிஷம் இருடா. உன் பொண்டாட்டி தான் இங்க பக்கத்திலே நிக்கிறாள்ல, அவளையும் கூப்பிடல. என்ன சொல்றீங்க? அவளை கூட்டிட்டு போகணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அவளுக்கு உரிமை இருக்குல்ல. அப்படியே நீ கூட்டு போனாலும் இந்த திருடியா அவங்க வீட்டு வாசல்ல தானே நிறுத்தணும். தேவையில்லாம இவளை கூட்டிட்டு போய் அவ தலையெழுத்த மாத்த போறியா என்ன? சரி, நான் இப்போ அவளை அந்த வீட்டுக்கு கூட்டு போகாம இருந்தா மட்டும் நம்ம பொண்ணோட தலையெழுத்து மாற போகுதா என்ன? நான் சொன்னது சரிதானே தேவகி? ஆமாங்க, சரிதான். வீட்டுல இங்க அவ்வளவு வேலை கிடக்கு. தேவையில்லாம இவளை அங்க கூட்டிட்டு தான் போகணுமா? நாங்க என்ன நாள் பூரா அங்கேயே உட்கார போறோமாமா? ராதிகா திரும்ப இந்த வீட்டுல வந்து எந்த வேலையும் செய்யாம விட்டுற போறாளா? அப்படி இல்ல நாங்க தான் திரும்பி வராம போயிட போறோமா? என்ன சொன்னாலும் நாங்க போறதை உங்களால தடுக்க முடியாதுமா. இதுக்கப்புறம் என்ன பேசணுமோ அதை நீங்களே பேசிட்டு இருங்க. வா ராதிகா. கொஞ்சம் இருடி. நீ அங்க போய் உன்னோட தில்லுமுள்ளு வேலை எதையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாத. தேவா மாப்பிள்ளை எப்படியாவது பார்க்கணும்னு மனசுல கொஞ்சம் கூட நீ நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் உனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. அங்க போனா யாரு முன்னாலையும் போய் எதுவும் பேசக்கூடாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? வா ராதிகா. இது எல்லாத்தையும் இவளை வீட்டுக்குள்ள சேர்க்கும் போதே நீ யோசிச்சிருக்கணும். அழுது அழுது என் புள்ள மனச மாத்திட்ட பாரு. என் பேத்தி வீட்டுக்கு போற அவ அங்க போய் எந்த கெடுதலையும் செஞ்சிடக்கூடாதே. அவ அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது, கவலைப்படாதீங்க. ராதிகா யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டா. ஒருவேளை மாப்பிள்ள தேவாவே ராதிகாவை பார்த்தா கூட இவ அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா. உனக்கு தெரியாது, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ நீ. எந்த கெடுதலும் வராம அந்த கடவுள் தான் என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்தணும். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. தேவா, இந்த உன் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கு. ரெடியாகி கீழே வா. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் உன்னை இப்படியே சிரிச்ச முகத்தோட பார்க்கணும் தேவா. மாம், என்னப்பா? உங்க சத்தியத்தை திரும்பி வாங்கிக்கோங்கம்மா.
ஆமாம்மா, நான் இன்னைக்கு மறுபடியும் அவளை சந்திக்க போறேன். நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். நான் பாட்டிமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். உங்க மருமக தான் பிள்ளையோட சந்தோஷத்துக்கு குறுக்க வராங்கன்னு சொல்ல போறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அப்படின்னா நான் உன்கிட்ட சொன்னதையும் நீ புரிஞ்சுக்கலையா? நான் அவ்வளவு எடுத்து சொல்லி நீ மாற மாட்டியா? சின்ன மருமக மறு வீட்டுக்கு போறா. அதோட துலாதானம் வேற இருக்கு. புகுந்த வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி எதுவும் பேசாத, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிருக்கேல்ல, விட்டுடு. தேவா, சரி, சீக்கிரம் தயாராயிடு, கீழே வந்துருங்க. ஹே தேவா, என்னாச்சு உனக்கு? ஆ? ஆ. நீ சிரிக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்குடா. சரி தேவா, நம்ம வெளியில போயிட்டு வரலாமா? வரியா? ஏண்டா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சா? மறந்துட்டான் போல இருக்கு. தேவா, இங்க பாரு, இன்னைக்கு நீ விரும்பினது எல்லாம் உனக்கு கிடைக்கிற நாள். உண்மையத்தான் சொல்ற. நான் கொண்டு வந்த கோவர்த்தன பாபாவோட தாயத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் தேவா. கடவுளே கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. உண்மைதான் வாசு, நீ சொன்னது உண்மைதான். அந்த தாயத்து உண்மையை என் முன்னால கொண்டு வந்துருச்சு. என் கனவு இப்ப நினைவாக போகுதுடா. அட, கனவு நினைவாக போறது மட்டும் இல்ல, நீ நினைச்சது நடக்க போகுது. அப்படியா? அப்ப 4 மணிக்கு நான் அவளை பார்க்க போறேன்னு சொல்றியா? ஆ, 4 மணிக்கா? யார பார்க்க போற 4 மணிக்கு? அவ்வளவுதான். நீ யார பிரம்மன் சொன்னீங்க, அவளைதான் பார்க்க போறேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா தேவா? பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்புறதுல அப்படி என்ன சந்தோஷம்? ஏதாவது விஷயம் இருக்கா தேவா? இங்க பாருங்க அண்ணி, இப்ப நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்லை. ஆனா எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரிய போறதே இல்லை. அதனால இப்ப என்கிட்ட தேவையில்லாம பேசி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சிடுச்சு தேவா, ஏதோ கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஏன் இப்படி விதி என்ன அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திக்கிட்டே இருக்கு? நான் அவரை பார்க்க கூடாதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, ஒரு நிமிஷம். என்னாச்சுமா ராதிகா? அப்பா, நான் திரும்பி வீட்டுக்கு போயிடுறேன். அம்மாவை பத்தி கவலைப்படுறியா? கவலைப்படாம நீ வாமா, நாம சீக்கிரமா திரும்பி வந்துடலாம். வா வா, நேரமாச்சு. இவ்வளவு தூரம் யோசனை பண்ணி எந்த விஷயத்த பண்ணாலும் அது நல்லதில்ல. ஏற்கனவே நாம அங்க போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சம்பந்தி வேற அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஒண்ணுமா, ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். கல்யாணத்தப்ப உங்க பெரிய பொண்ணு எங்க போயிருந்தான்னு எல்லாருமே என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டாங்க. நானும் வேற வழி இல்லாம அவ அங்க இருந்தா இங்க இருந்தான்னு ஒரு வழியா போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்போ உன்னை சம்பந்தி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. உண்மையிலேயே அவரு ரொம்ப நல்ல மனுஷன்தான். அவரை பார்க்க நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். வா வா வா.
இப்போ 9 மணி தான் ஆகுது. இன்னும் 7 மணி நேரம் பாக்கி இருக்கு. 7 ஜென்மம் தொடர போற உறவு இது. இன்னைக்கு நிச்சயமா அவளை அம்மா முன்னாடியும் பாட்டி முன்னாடியும் கொண்டு வந்து நிறுத்த போறேன். அவளோட புனிதமான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா நிச்சயமா சத்தியத்தை கைவிட்டுருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. श्री गणेशाय नमः। ओम मानो भद्रः क्रतवो यन्तु विश्वतो दब्दासो अपरितास। மருமகளை தராசுல உட்கார வைங்கோ. இது எதுக்காக பாட்டிமா? துலாதானம். உன்னை இந்த தராசுல உட்கார வச்சு உன் எடைக்கு எடை நகை துணியெல்லாம் தானமா கொடுப்போம். எனக்கா? உனக்கு இல்ல, உன் எடைக்கு எடை போட்டு அதை ஏழை பொண்ணுங்களுக்கு தானமா கொடுப்போம். எனக்கு ஏன் கொடுக்க கூடாது? நானும் ஏழை பொண்ணு தானே. ஏழை குடும்பத்துல பிறந்த ஏழை பொண்ணு. வா உட்காரு. ஆ தீபிகா, என்ன பாட்டிமா? எடுத்து வையுமா.
வந்து லட்சக்கணக்கில் சுருட்டலான்னு பார்த்தா என்ன வச்சு எடை போட்டு லட்சக்கணக்கில் தானம் பண்றாங்க. பிரதீப் சொல்லி அமிச்சது சரிதான். நான் இவங்க எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டா 2-3 படம் ப்ரொடியூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் வராது. அம்மாடி, உங்க வேலை முடிஞ்சிடுத்தோ, நீங்க கீழே இறங்குறீங்களா? சரி. இப்ப எல்லாத்தையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி, பண்றேன். स्वस्ति न इन्द्रो वृधश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्रो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पति ददातु. அடடே சம்பந்தி, வாங்க வாங்க சம்பந்தி வாங்க. அப்பா வாங்கப்பா. நான் போன ஜென்மத்துல ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு சம்பந்தி. அதனால தான் எனக்கு நீங்க சம்பந்தியா கிடைச்சிருக்கீங்க. அதனால தான் என் பொண்ணுக்கு துலாதானம் இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருக்கு. அம்மா, உங்க அம்மா எப்பவும் உன் நினைப்பாவே தான் இருந்துகிட்டு இருக்கா. உனக்காக விரதம் கூட இருக்கிறா. அவ விரதத்தோட பலனாதான் நீ புகுந்த வீட்டுல எல்லாரும் உன்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறாங்க. சேஷாத்ரி, நீங்க பாராட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க எது பண்ணாலும் எங்க சின்ன மருமக நன்மைக்காக தான் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன? வாங்க, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இருக்கிறேன். நான் இப்ப என் பொண்ணை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் எங்க கூட உட்காந்து பேசிட்டு போலாம்ல. எங்க சின்ன மருமகன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. வாங்க உட்காந்து பேசலாம். ஆமாமா, உள்ள வாங்க சேஷாத்ரி, வாங்க. உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. நல்லது. ஆமா, மாப்பிள்ளை எங்க காணும்? நீங்க தீபிகாவை பார்த்திருக்கீங்கல்ல? வா தீபிகா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, எப்பவும் சந்தோஷமா இரு. நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன். அதே மாதிரி உங்க பொண்ணும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், கவலைப்படாதீங்க. விஷாக்கா உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவ. அவளுக்கு துலாதானம் கல்யாணம் முடிஞ்ச உடனே பண்ணிட்டாங்களே. எனக்கு தர்பூஷணி தான் தானமா கொடுத்தாங்க. 7 தர்பூஷணியை வச்ச உடனே என் எடைக்கு சமமா வந்துடுச்சு. ஏன்னா நீ புகுந்த வீடு விசாகா புகுந்த வீடு அளவுக்கு வசதியானது இல்ல. நான் சொன்னது புரியலையா? அப்பா வந்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க. கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்து. வாங்க சம்பந்தி, வாங்க. எங்களை பார்க்க வரும்போது கையில என்ன கொண்டு வந்தீங்க? குசேலர் கிருஷ்ணரை பார்க்க போகும்போது என்ன கொண்டு போனாரு? ஒண்ணுமே கொண்டு வரலையா? அவரு போகும்போது அவளாவது கொண்டு போனாரு, அத கூட நீங்க கொண்டு வரலையா? சுஷி, ஏன் கோவிச்சுக்கிறீங்க? நான் சும்மா தானே கேட்டேன். ஒரு சம்பந்தி கிட்ட தமாசா கூட பேசக்கூடாதா என்ன? அப்படியே நான் பேசினா கூட அவர் கோச்சிட்டு போயிடுவாரா என்ன? இல்ல சம்பந்தி, இவர் பேசுறத நான் எப்பவுமே தப்பா எடுத்துக்க மாட்டேன். சம்பந்தி, நீங்க பெரிய இடம், கடவுள் புண்ணியத்துல உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. இருந்தா கூட என்னால முடிஞ்சது நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அப்படி அது வெளியில இருக்கு,
அதை உள்ள கொண்டு வந்து வைக்க முடியாது. என்ன சேஷாத்ரி, உள்ள கொண்டு வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான பொருள்? நீங்களே வந்து பாருங்களேன். ராதிகா தான் அதை வெளியில வச்சுக்கிட்டு இருக்கிறா. ராதிகா வந்திருக்காளா? ஆமா ஆமா, அவ தான் நம்ம மாப்பிள்ளைய இன்னும் பார்க்கவே இல்லையே. நான்